எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார், பிள்ளை கனியா என்னை படைத்தார். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல, நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு ரொம்பவே ஸ்பெஷல் தான் எப்பவுமே. அதே மாதிரிதான் இந்த ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வரவேற்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்கும் முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அன்பான அம்மா மதுரையை சேர்ந்த திருமதி ராக்கம்மா. ராக்கம்மா, எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க உங்களை? ராக்குன்னு கூப்பிடுவாங்களா? நானும் ராக்குன்னு கூப்பிடலாமா? உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு வயசு இப்போ 55-57 வயசு. 55 வயசாதான். உங்க கணவர் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சுமா? இப்போ 10 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு? 14 வயசு மேடம். எப்படி உங்க ஊர்ல அப்ப எல்லாருக்குமே அப்படிதான் பண்ணுவாங்க? அப்படியே நமக்கு அந்த காலத்துல விவரமே தெரியாது மேடம். தாய் தாப்பின்னு சொன்னா தான் நம்ம கேட்டோம். அவங்க சொல்லுவாங்க, மாமியா மேல உட்காந்தா நீ கீழே உட்காரணுப்பான்னு என்னை சொல்லி கட்டி கொடுத்தாங்க. எனக்கு அப்பெல்லாம் விவரம் தெரியாது. ஸோ இப்போ 10 வருஷம் முன்னாடி தான் அவர் இறந்தாருங்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை எத்தனை வருஷங்கள் இருந்திருக்கும்? எங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ளதான் மேடம் நல்ல வாழ்க்கை. அப்பானா சந்தோஷமா இருந்தீங்க? அப்ப என்ன நீங்களே சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க? ஆமா. அப்ப அவங்க சொல்றதான் கேட்கறது. எனக்கு அப்ப வாய் பேச தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ சரிங்க சரி. அப்ப அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு உங்க அப்ப கணவர்? அவங்க இந்த கடை பஞ்சருக்கு தொழில் இங்கே பழகிருப்பாங்க உங்களுக்கு. பங்க்சர் கடை அதுதான் வச்சிருந்தாரா அவரு? ஆமா. அது இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் அதை பழுக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப பார்க்கும்போது அதை பொறுப்பு இல்லாம இருந்தாங்க. முதல்ல இருந்தே அவர் பொறுப்பு இல்லாம தான் இருந்தாரு. ஆமா. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த காலத்துல விவரம் அவங்க சொல்றது தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் அப்புறம் எனக்கு என்ன அப்படி இருக்காங்களே, கடைக்கு வீட்டுக்கும் பின்னாடி தான் வீடு, சரி பொறுப்பு இல்லாம கடையை போட்டு அவங்ககிட்ட போயிடுறாங்க வச்சுறாங்கன்ட்டு நான் 10 கிலோமீட்டர்ல அப்ப கடை கிடையாது. அப்ப அந்த கடையை அப்ப பூரா லாரி தான் மேடம். அப்ப நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம இந்த தொழில பழகுவோம், நமக்கு 3 குழந்தை ஆயிடுச்சு, சரி அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம தைரியமா இருந்து இந்த தொழில பழகுவோம். அந்த பங்க்சர் ஓட்டுற கடை ஒண்ணு இருந்தது அவருக்கு. ஆனா அவர் அதையும் அவர் கடை நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்தது. ஆமா, சும்மாதான் இருந்து பழுக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சம்பளம் 30 ரூபா, ஒரு நாளைக்கு 1 ரூபா. என்னை கல்யாணம் முடிக்கல. சரி வேலை அப்ப எக்கச்சக்கமா வந்துருச்சு. அப்ப லாரி டயர்லாம் 15 ரூபா தான் டயர் பஞ்சர் பாக்குறதுக்கு. நிறைய பேர் வந்தாங்க அந்த மாதிரி. நல்ல பிசினஸ், நல்ல வியாபாரம். அப்ப காசு கம்மி, பொருள் அந்தக்குள்ளேயே நமக்கு செலவு. அப்ப டயத்துல என்ன செஞ்சு அந்த தொழில இது எப்படியா நம்ம முயற்சி பண்ணி 10 கிலோமீட்டர்ல கடையிலேயே சனம்பூரம் வண்டி குமியுது, இவங்க போயிடுறாங்கல்ல அப்படின்ட்டு நானும் இந்த தொழில பழகிட்டேன் மேடம். அதுக்குரிய சாமான் உங்களுக்கு அடியில இருந்தாங்களா வேலை செய்யறதுக்கு பசங்க எல்லாம் இருந்தாங்க? யாரும் இது வரைக்கும் வச்சுக்கல மேடம். இப்படி டயர்லாம் யாரு கட்டுவாங்க? நானே தான் மேடம். நாங்கெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் கார் ஓட்டுறோம் லேடிஸ். ஆனா ஒரு பங்க்சர் ஆச்சுன்னா அது கழட்டி மாட்டுறதுக்கு யாருக்குமே தெரியாது லேடிஸ்க்கு. அதுக்குரிய என்ன சாமியா வேணும்னு கால் பம்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தேன் மேடம். அப்போ இளம் வயசுல அடித்தேன். அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஏப்பா அப்படி அடிக்கிற, நான் ஒரு மோட்டார் வாங்கி தரேன்னு சின்ன கம்ப்ரஸர்
அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த கம்ப்ரஸர் சிறுசில் வந்து அப்போ வேலை நிறையா ஆமா இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து அது அப்படியே இது மேனுவலா பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. அடுத்து என்ன செஞ்சோம், பெரிய கம்ப்ரஸரை வேணுமென்ட்டு இருந்தேன், கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை தான் மேடம். அப்போ அந்த பெரிய கம்ப்ரஸருக்கு இங்கிட்ட இருந்து ஒருத்தர் தச்சையில பாலாஜின்னு படிக்க வந்தவங்க. அந்த தம்பி டியூஷனுக்கு திருநூறுக்கு வந்திருக்கு, நம்ம கடையை தாண்டி தான் போயிருக்கு. அப்போ வரையில பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ராகிலாம் கிடக்க ஒட்டியும் இன்னும் 2-3 டயர் நிறையா வந்துருச்சு. அப்போ வர ஒட்டி நீ பார்க்க முடியாது சார், இந்த கம்ப்ரஸர்லேயே வந்து ஏற்ற முடியாது, பெரிய கம்ப்ரஸர் வேணும். அந்த பையன் வந்து இறங்கி கேட்டுச்சு என்கிட்ட, மேடம் நீங்கள் எதுக்கு இந்த டயர்லாம் கொண்டு போங்க, இந்த டயரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா இப்போ கிடக்கிறதே 3 டயர் கிடக்கு, இதுக்கு 100 பவுண்டு ஏற்றணும், அதனால நீ அதுக்கு ஏற்ற முடியாது இந்த டாங்கியில், இது சைக்கிள் கம்ப்ரஸரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார் கேட்க சொல்கிறாரு. ஸோ பெரிய கம்ப்ரஸர் வேணும் சார், 1.5 HP மோட்டாரு பெரிய கம்ப்ரஸர் வேணும், அது இருந்தால் தான் நம்ம வாட்டுக்கு பிடிச்சிக்கே இருக்கலாம் அப்படின்னு. அப்போ உடனே என்ன செஞ்சார் சார், விசிட்டிங் கார்டை கொடுத்து அந்த பையன்கிட்ட அவங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் உட்காந்தவர் தமிழில் பேசி என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னார். கம்ப்ரஸராக சார் வேணும், என்னுடைய உழைப்பு உயரணும், வாழ்க்கையில் முன்னேறணும். ஒரு பெண் வந்து தனியா நின்று அப்படி உழைச்சி வந்து வாழறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்காங்கும் போது பாக்குற நல்ல மனிதர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு இப்போ அவர் எங்களை பார்த்தாலும் வாழ வச்ச தெய்வமே அப்படின்னு பார்க்கற முடியல மேடம். அவரை பத்தி பேசும்போதே அப்படியே அவங்க முகம் முழுக்க ஒரு காலையில எந்திரிப்பேன் மேடம், பல்ல விளக்கிட்டு அப்போ அவ்வளோ ஒரு கஷ்டம் மேடம். இப்ப பெண்களுக்குன்னு சில தொழில்கள் இருக்கு. சாதாரணமா ஒரு ஓகே வீட்டுல கஷ்டம்னா டக்குன்னு அந்த மாதிரி ஓகே ஒரு வீட்டு வேலை செய்வோம், 2 வீட்டுல சமையல் செய்வோம், அந்த மாதிரி இல்ல ஒரு பூ கட்டி வைப்போம், இல்ல டெய்லரிங், இப்படிதான் போவாங்க. இதுல நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே முதலாவது பெண்களுக்கு வருதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த வீட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன மேடம், அதுக்கு இடையில கூட நான் வீட்டு வேலைக்கு போகணும் கூட பரப்பிட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் உங்க தகவல் கொடுத்து நீ போகக்கூடாதுப்பா, லாட் யாரும் கட்டுறீங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு மனசு கவலையாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நான் வசதியாக இருந்தேன், 2 ஆட்டுக்குட்டி ஒரு கடையும் கொடுத்து விட்டாங்க மேடம். கடையை வச்சு டீ கடை வச்சு பொழைச்சக்கப்போ நாங்கள் 8 வயசில் டீ அடித்தோம் மேடம். ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு சின்ன கடையும் வச்சு கொடுத்தாங்களா அப்படின்னு கொடுத்தா விட்டாங்க மேடம். அதையும் நான் விட்டுட்டு இந்த தொழிலவே பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த அது எப்படி வந்தது உங்களுக்கு? அதையும் விட்டுட்டு எல்லாம் அன்னைக்கு படிக்க வச்ச பெரிய இன்ஜினியர் ஸ்கூல்லே வாத்தியார் என்ன கேட்பாங்க மேடம், நல்லா படிக்கிறீங்களே, ஏன் போஸு, எங்கள் அண்ணன் பேர் போஸு, ஏப்பா நீ இந்த உன் தங்கச்சியை படிக்க வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அங்கேயும் மேடம் 8 வயசில் எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க, அண்ணவங்க. அப்போ அங்கேயும் வந்து டீ அடிக்கிறதுல வேலை பார்க்குறது, பலாரம் போடுறது, அங்கேயும் நான் அவ்வளோ ஒரு உழைப்பு மேடம். அந்த அளவுக்கு ரொம்ப படாத கஷ்டப்பட்டேன். இது வரைக்கும் மேடம் அடுத்தவங்க உதவியில் நான் பிழைச்சதில்லை, ஒருத்தரை கோளாறு கேட்டும் பிழைச்சதில்லை, பிள்ளைகளை கட்டி கொடுத்ததுக்கு யாரையும் கூப்பிட்டு பிழைச்சதில்லை. அந்த மாதிரி தன்னம்பிக்கை தாங்காலு தன்னுடைய வைராக்கியத்தில் நான் இது வரைக்கும் மேடம். ஆனால் என் வீட்டுக்காரர் சரியாக இருந்திருந்தேன்னா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன். அவங்க வந்து அந்த டயத்தில் அவங்க நீங்கெல்லாம் இவ்வளோ நீங்களே அந்த தொழிலுக்கு வந்து இவ்வளோ ஒரு உறுதுணையாக இருந்திருப்பீங்க. உங்களெல்லாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியல, அடிப்பாங்க, அடித்து காலில் கும்பிட்டு எதுக்கு என்னை அடிக்கிறீங்க அப்படி வந்து அந்த மாதிரி அடிப்பாங்க. அப்புறமேல அவங்க சொந்த பந்தம் எங்கள் அண்ணன் வாமா தீர்த்துட்டு போயிருக்கோம், நீ வேண்டாம், நீ எதுக்குமா அப்படி கிடந்துக்கிட்டு கஷ்டப்படுறேன்னாங்க. நான் தீர்த்துட்டே வரமாட்டேன்னே, செத்தா ஒரே எல்லையில தான் சாவேன், நான் வரமாட்டேன், வந்தால் உங்கள் குடும்பத்தில் சண்டை வரும், நான் வரவே மாட்டேன், யாருக்கு இடங்கள் பண்ண மாட்டேன். அவர் எப்படியும் போட்டோம், ஆம்பளை 1000 தப்பு செய்யலாம், பெண்ணு கரெக்டாக இருக்கணும், சாதிக்கணும், பெத்த தாய் சரியாக இருந்தால் நம்ம பிள்ளையோரம் கரெக்டாக இருக்கும், நம்ம சொல்கிறதுலேயே கரெக்டாக நடக்கணும், பயந்து அந்த மாதிரி ஒரு வைராக்கியமாக பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தேன். இந்த தொழில உங்களுக்கு வந்து அவ்வளவு வருமானம் இருந்ததா? குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க? அந்த டயத்தில் அப்படியே வேலை, அது கடை நிறையா, அப்போ கடையில் படம், இன்னைக்கு கடை நிறையா இருக்கு. இன்னைக்கு என் கடைக்கு பக்கத்தில் என்னைய பார்த்து இன்னைக்கு எத்தனையோ பேர் பிழைக்கிறாங்க, போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் இருந்தாலும் நமக்கு பழைய வாடிக்கை இருக்கு. அன்னைக்கு நிலைமைக்கு அந்த உடைய சம்பளத்துக்கு அதுக்கும் சரியா இருந்துச்சு. ஆனால் வேற எதுவும் நான் வாங்கலை. அவருக்குள்ள நான் வித்துட்டு இந்த வேலையை பார்க்க பிள்ளைகளை வந்து கௌரவமாக வச்சிருந்தேன். ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். நல்ல சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு போனால் கூட அடுத்த பையில பென்சில் லப்பர் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் அப்பா வந்து இப்படி இருக்காரு, தாய் இப்படி இருக்கான்னு நினச்சி ஈஸியாக இடம் ஓட்டக்கூடாது. உங்களா நைட்டோட நைட்டை ஜோலியை முடிச்சிருவேன், உங்களுக்காக அம்மா உயிரோட இருக்கேன், மனத்தில் போகிறத தவிர அம்மா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வாங்கி தரேன், ஆனால் என் பேச்சு கட்டுப்படும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன். சொந்த பந்தம் யாரும் உங்களுக்கு எதுவும் கிடையாது. என்னுடைய உழைப்பு தானே உங்களை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தா போதும். ஏன்னா நான் இந்த மாதிரி வாழ்ந்தவளுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எனக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அழகா பேசுறீங்க. அது எப்படி
பக்கத்துல பென்சிலை பார்த்தா என்ன செய்வீங்க? நைட்டோட நைட்டா ஜோலியை முடிச்சிருக்கேன். அது 3 நாளைக்கு அழுவோம். 3 நாள் பிரச்சனை முடிஞ்சு. ஆமா மேடம், அது வாழ்நாள் பூரா நம்ம கஷ்டப்படக்கூடாதுல. என்ன கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. சரி, வேற எங்கேயும் பார்க்க கூடாது எடுக்க கூடாதுலாம் சொல்லிட்டீங்க. பட் அவங்களுக்கு குழந்தைங்க தான் சில ஆசைகள் இருக்கும். பட் உங்களுக்கு அப்ப இருந்த பண கஷ்டத்துல அவங்களுக்கு சில அவங்க கேட்கறதெல்லாம் வாங்க முடியாம எல்லாம் வாங்கி கொடுப்பேன் மேடம். பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பேன் மேடம். அப்போ அதுக்கான வருமானத்துக்கு உங்களுக்கு கடவுள் உதவி செஞ்சாரு. அவளை பார்த்தேன், அதை சொத்து சேர்க்கல மேடம். பிள்ளைகளை சம்பாரிச்சு உழைச்சு கண்ணியமா கொடுத்துருக்கேன். இப்போ என் மச்சான் குழந்தை போவாங்க, அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்களாம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கட்டு அப்படியே போவாங்க. அப்போ இடத்துல போனால் அப்போ 10 காசு 5 காசு பெருசு இல்லை மேடம். அப்போ கொடுப்பாங்க, கடைக்கு ஜாமான் வாங்க வரவு. அப்போ கொடுக்கும்போது இது வாங்குங்க அப்போ நான் சொல்லுவேன், அம்மா இருக்கும்போது ஏகடி வாங்குற அப்படின்னு போனதுக்கப்புறம் தூக்கி வச்சு கையில் வச்சிருவேன். எதுக்கு வாங்குற, நான் இருக்கேன்ல, அடுத்தவங்கிட்ட 10 காசு வாங்கக்கூடாது, நான் சொல்றது கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு அதே மாதிரி சுட்டு வைப்பேன். அது மாதிரி வாங்க மாட்டாளுங்க. இல்ல, இந்த மன வலிமைன்றது ஒண்ணு, அது உங்களுக்கு நல்லாவே இருக்குன்றது நல்லா தெரியுது. பட் வந்து சில விஷயங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து அந்த உடல் வலிமைன்றது சில விஷயங்கள் தான் செய்ய முடியும். இப்ப வீட்லயே வந்து ஒரு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அடுத்த சிலிண்டரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணணும்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே வீட்டுல அப்போ ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா உடனே அவங்களதான் ஹெல்ப்பை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பெண்களுக்குன்ட்டு இருக்கு இல்லையா? அதுல நீங்க இந்த விஷயங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு உடல் வலிமை வேற தேவையில்லையா? ஒரு டயரா மாத்தி போடுறதுன்னு அவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் என்ன லாரி டயரா? லாரி டயர் மேடம், எல்லா டயருமே இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் மேடம். அப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு உடல் ஏதாவது? அதான் நான் சொல்றேன் மேடம், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும்னு போனேன். தெரிஞ்ச டாக்டர், ஏப்பா இன்ன வரைக்கும் இன்னும் மாடா வேலை பார்க்குற நீ, எலும்புலாம் தேஞ்சு இருக்கும்டா, ஓய்வு எடுக்கிற காலத்தில் சார். இல்லைங்க சார், வாழ்க்கையில் வந்து ரொம்ப வைராக்கியமாக வாழணும், உடம்புல ஒரு சொத்தை உழைச்சி சாப்பிடணும், தன்னம்பிக்கையில் அவன் தாங்கால நிற்கணும், அடுத்தவங்களை எதிர்பார்த்து பழக்கூடாது, நம்மளால முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு 10 காசு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம். நீங்க நினைக்க உங்களுக்கு உடம்புலயும் சக்தி வந்துருமா? ஆனால் மனசுல வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் சொல்றேன், சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க, அதெல்லாம் ட்ரேட் சீக்ரெட்டா? அதெல்லாம் கம்பி லிவர் வச்சு அதுக்கு எவ்வளோ ஜாமான் வாங்கி வச்சுதே மேடம். இப்படி அடுத்தவங்க வந்து ஒவ்வொரு ஜாமான் இப்ப தெரியுது உங்களுக்கு. பட் முதல்ல யார் சொல்லி கொடுத்தாங்க? யார் வீட்டுக்காரரு சரக்குன்னா சொல்லுவார், எங்க கடையும் பாரு, அவரு வச்சுதான் மேடம். சோ அவங்க செய்யும்போது அப்படியே நீங்க பார்த்து கத்துட்டீங்க. பார்த்து வந்து எல்லா பேரும் அப்படி கத்துக்கிற மாட்டாங்க மேடம். அது எனக்கு தெரியுங்க, அதனால தானே மலை போட உங்களை பார்த்து கேட்டுட்டு எல்லா பேரும் கத்துக்க முடியாது. ஆம்பளை மேல் வெளிச்சா பீடி அடிப்பாங்க, தண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து என்னுடைய வைராக்கியத்தவே மனசுக்குள்ள போட்டு வெந்து என் பிள்ளைகளுக்காண்டி வாழ்ந்தேன் மேடம். பிள்ளைகளை கூட சினிமாவுக்கு அனுப்ப மாட்டேன், தலையில் நிறைய பூ வைக்க மாட்டேன். கட்டி கொடுத்த வீட்டில் பூ வைக்கணும், இங்கெல்லாம் வைக்கக்கூடாது. 100 ரூபாய் கொடுத்தா 3 ரூபா வைப்பீங்களா, வைக்கிறதா வாங்க. இது என்ன புது ரூலா இருக்கு? கட்டி கொடுத்த அப்புறம் தான் பூ வைக்கணுமா? அது என்னுடைய கட்டுப்பாடு மேடம். நான் அந்த வெறியில வாழ்றேன் மேடம். அந்த மாதிரி அப்பெல்லாம் ஒரு கட்டுப்பாடா கொண்டு வந்தேன். இன்னைக்கு அவங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். அதுதான் நமக்கு மனசு எப்படி மேலும் வலிக்கும் மேடம், எப்படி மேலும் வலிக்கும் மேடம். எங்க பக்கத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாம் ராக்கம்மாவுடைய உறவினர்கள் தோழிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த அம்மாவே தான் பெரிய லாரி வந்து நின்னாலும் கூட இந்த அம்மாவே டயரை எடுத்துட்டு அதை கலட்டி அந்த வச்சு அந்த சுத்தியில வச்சு அடிச்சு அந்த பெரிய டயரை கலட்டி திரும்ப அந்த டயரை மாட்டி அவங்க திறமைக்காக வேண்டிய அந்த ஒரு பொண்ணு கஷ்டப்படுதுன்றதுக்காக வேண்டிய லாரிக்காரவங்க பூரா பேருமே வெளியூர்ல இருந்து வர்ற லாரி பூரா நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி ஏன் அடுத்தவங்களுக்கு பெரிய கடைக்கு கொடுக்குற காசை இந்த அம்மாவுக்கு கொடுப்போம். அப்போ வந்து காசு கம்மி தான், ஆனாலும் 3 குழந்தை ஆகி போயிடுச்சு, பொண்ணு தான் 3மே. அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளியாக இருக்கட்டும், அந்த ஊர் திருவிழாவாகட்டும், எதா இருந்தாலுமே 3 பொண்ணுக்கும் அப்போ சுடிதார் ரொம்ப போடவே மாட்டாங்க யாரும். இது மாத்திரம் தீபாவளிக்கு கடையில் போய் சுடிதார் 3 பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு தான் அழகு பார்க்கும். நல்லா பிள்ளைகளை மட்டும் அப்படி கண் மாதிரி அவளை நல்லா வளர்த்துச்சு. இப்போ இது வந்து அந்த ஊர்லயே ராக்கம்மா கடைன்னு சொன்னாக்க அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் டயர் கடை, பஞ்சர் கடை நல்லபடியா பார்க்கும். பொம்பளை வந்து இந்த மாதிரி ஒரு லாரியை கலட்டி மாற்றுறது, டயர் மாற்றுறதுன்னாக்கா ராக்கம்மா ஒரு அம்மா தான். அந்த ஏரியா இல்ல, எந்த ஏரியா எடுத்தாலும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எத்தனை பெண்கள் பொம்பளைங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு உங்க மூத்த பொண்ணும் ஐ திங்க் ரொம்ப அழகா வந்து அந்த மாதிரி உங்களுக்கு அனுசரணையா இருந்து நீங்க அவங்களுக்குள்ள வளர்த்த அந்த கட்டுப்பாடு வந்து அவங்க வந்து சரிம்மா நான் அவங்களோட சேர்ந்திருக்கேன், முதல்ல தங்கங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த வயசுல ஒரு ரொம்ப பெரிய மனசு வரும்.
அதனால இப்ப அவங்களையும் இங்க கூப்பிட்டு அவங்க கூடயும் பேசலாம். வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்மா உங்களை சந்திக்கிறது. உங்களை நீங்களே முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ எல்லாம் சொல்லுங்க. என் பேர் நாகஜோதி மேம். நான் வந்து இந்திரா காந்தி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல டிடிபி ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிடிபி ஆப்ரேட்டரா ஒர்க் பண்றீங்களா? ஓகே. என்ன படிச்சீங்க நீங்க? நான் பிகாம் பிஜிசிஏ பண்ணேன் மேம். ஓஹோ. முடிச்சுட்டு இப்போ டிடிபி ஆப்ரேட்டர். ஓகே ஓகே. என்ன பேர் சொன்னீங்க? நாகஜோதி. ஓகே நாகஜோதி. நீங்கம்மா? என் பேர் கவிதா. கவிதா. கவிதா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. என்ன படிச்சீங்க? 8th கிளாஸ். 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சீங்களா? படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். படிச்சுட்டு இருப்ப அம்மா கொஞ்சம் வேலை பார்க்குற கூட ஒத்தாசையை நான் இருப்பேன் அம்மா கூட. அம்மா கூட இருக்கிறதே நான் ஒரு ஆள் தான் கூட ஒத்தாசையாக இருக்கிறது. எங்கள் அம்மா ஒரு வைராக்கிய மனுஷி. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் பிள்ளையா பிறந்த உண்மையிலே கடவுள் கொடுத்த வரேன். எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி மேம், நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கும்போதும் சரி, படிக்க வசதினாலும் கடன் வாங்கியாவது படிக்கணும், நீ படிக்கணும்னு படிக்க வைப்பாங்க. இப்போ எத்தனையோ தடவை கடன் வாங்கி கூட என்ன அவன் பிள்ளைங்களுக்கு நீ கடன் பட்டாலும் என்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போடுற, பிள்ளைங்களை இப்படி வச்சிருக்க அப்படி வச்சிருக்கேன்னு. எனக்கு வீட்டுக்காரர் தான் சரியில்லை. எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்களுக்கு நான் 5 சாக்கு எதுவுமே செஞ்சதில்லை மேம். எங்கள் அம்மா தான் எல்லாமே. எந்தனாலும் சரி எங்கள் அம்மா தான் கேட்போம். ஒரு நாளில் +2ல் டூர் கூட்டு போனாங்க, பெங்களூருக்கு டூர் கூட்டு போனாங்க. அப்போ எல்லாரும் ஸ்கூலில் வந்து எல்லாரும் போனாங்க. அப்போ வந்து நாம் கஷ்டப்படுறோம், நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அதெல்லாம் கிடையாது, நீ போ, நான் உனக்கு எப்படியாவது நான் கடன் வாங்கியாவது உன்னை அனுப்புவேன், நீ போய் பிள்ளைங்களோட இந்த இது வந்து எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கிறது, உனக்கு வந்து இது அமையாது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அம்மா கையை பார்த்தீங்கன்னா அது பாருங்க மேம், காய்ச்சி போயிருக்குமா. எல்லாருக்கும் நம்ம கையெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா அந்த கை காட்டு. அது கண்டிப்பா புரியுது. அதனால தான் நான் அப்போல இருந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா மன வலிமைன்றது ஒரு விஷயம், நம்ம வைராக்கியமா இருக்கிறதுன்றது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வலிமை ஒரு பெண்ணுக்கு இருப்பது வந்து அவங்களுக்கு எத்தனை வைராக்கியம் இருந்திருந்தா அதை அந்த வைராக்கியத்தையே ஒரு உரமா மாத்தி தெம்பா மாத்தி இருக்காங்க அவங்க. அம்மா இப்படி கஷ்டப்படுறாரேம்மா, அப்பா இப்படி கஷ்டப்படுத்துறாரேம்மா, அப்பையும் குடிச்சிட்டு வந்து அவங்களை வேலை பார்க்க விட மாட்டாங்க. சாப்பாடு போட்டு சாப்பாடு தட்டை தூக்கி எறிவாங்க. அவ்வளோ இதுலயும் இப்ப இந்த ஒரு அப்பெல்லாம் காத்து பிடிக்க முடியாது, ஏர் பம்பு தான் அவங்களுக்கு. டயருக்கு பிடிக்கணும், அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பல்க்ல போய் பிடிக்கணும். அங்க போறதுக்குள்ளேயே அந்த டயரை வந்து தூக்கி உருட்டிட்டு போவாங்க. இந்த வயசுல உங்களுக்கு புரியும், ஓகே அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனாலதான் அவ்வளவு கட்டுப்பாடோட நம்மளை வளர்த்துருக்காங்கன்னு. ஆனா சின்ன வயசுல அம்மா சில விஷயங்கள ரொம்ப கட்டுப்பாடா இருந்தப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஞாபகம் இருக்கா? அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டாங்க. அதாவது நான் ஃப்ரெண்ட் மாதிரி எதுனாலும் ஃப்ரெண்ட்ஸா அப்படியா பேசுவாங்க, பழகுவாங்க. வேணா நாங்க எங்க அம்மா கூட கடையில தான் மேம் இருப்போம். வீடுன்னு இல்ல, பின்னாடி வீடுன்னு இருந்து, ஆனா வீட்டுல இருக்க மாட்டோம். எல்லாம் நாங்க கடையில தான் எல்லாமே. அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இந்த இதுலயே வரும். காலையில சாப்பாடுன்னு மேம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. வேமா சாப்பிடுங்கம்மா எடுத்துட்டு வந்திருக்கோம்னா, இல்லம்மா இந்த பாக்குற நேரத்துல அந்த வேலை போயிரும், ஒரு டீயை குடிச்சுக்கிறேம்மா, டீயை குடிச்சுட்டு அந்த வேலையை பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் 50 ரூபா வருவான போயிருமா, இருமா அது முடிச்சுக்கிறேன், அந்த சாப்பாடை நீ வை, நான் டீயை குடிச்சிட்டு பாக்குறேன் அப்படின்னு அந்த டீயை குடிச்சிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடவே மாட்டாங்க. நைட்டு அந்த ஒரு நேரம் சாப்பாடு ஆயிரும். அப்புறம் நைட்டு தான் 12 மணிக்கு கடை எவ்வளவு நேரம் ஆனாலும் 12 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. வேலை வந்தாங்க 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்களா? வீட்டுக்குன்னு இல்ல மேம், கடையில தான் இருந்தோம். ஆனா வீட்டுல நாங்க இருப்போம் இல்லையா, வீட்டுல அம்மா வந்துட்டாங்கன்னா கடையை தட்டி வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி வேலை வந்திருக்கோம் வாங்க. எந்த நேரமும் 24 நேரம் கூப்பிட்டா வேலை போய் எவ்வளவு கஷ்டம்னாலும் சரி. நைட்டு முதல் உழைச்ச மேடம், எழுந்து போய் டயர் மாத்துவீங்க. 24 நேரம் கடை மேடம், 24 அதுலயே எழுதி போட்டிருக்கோம். 24 மணி எங்க வீட்டுல வந்து நான் பார்க்கல, 10 வருஷமா தான் நைட்டு வேலை பார்க்கல. 2 மணி நேரம் கூட பார்த்துட்டு போவேன், ஆட்டோல போவேன். அதனால இப்போ வந்து பகல் கடை தான் இருக்கிறதுக்கு. நமக்கு வயசாகுது, கொஞ்சம் போதும், பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கோம். இன்னமும் கூட அவங்க எல்லாம் வீட்டுல இருன்றாங்க, வேண்டாம் உழைக்கிறதுக்கு உழைக்கிறேன். இப்போ பகல் வேலையில பண்ணிட்டு இருக்கீங்க, அதே வேலை தான். நேத்து கூட நாங்க 4 பேர் வெளியில போயிட்டு வந்தோம். இவங்க அந்த டயர் அந்த இது அடிக்கிறதப்ப அவங்க பார்த்துட்டு, இங்க பாரு உங்க அம்மா என்ன இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன் நீங்களாம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல, இனிமேல் ஏன் பார்க்க விடுறீங்க, உங்க அம்மாவை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. எங்க வீட்டுக்காரர் கூட எவ்வளவு தடவை சொல்லிட்டாரு மேம், நீங்க போதும் தான், இனிமேல் எங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு நீங்க இருங்க, கடையெல்லாம் இது பண்ண வேணாம் பாருங்க. இல்லப்பா நான் எனக்குன்னு ஒரு இது இருக்கிற வரைக்கும் நான் பாக்குறேன், என் பேரம்பேத்திங்களுக்கு நான் எனக்கானதை நான் செஞ்சு வச்சுட்டு தான்ப்பா போவேன்.
அது வரைக்கும் நான் எனக்கு திறம் இருக்க வரைக்கும் இப்ப பாக்குறேன். பேரம்பேத்திக்காக வேற சேர்க்கறீங்களா? ஆமா மேடம், வர்றா பேரும் வச்சு சேர்க்கணும். வர்ற நமக்கு ஆணுவாரத்தில் இல்லை மேடம். யார் இருக்கா என்ன மேடம்? இல்ல அவங்களுக்கு நீங்க என்ன சேர்க்கறது? நீங்க இனிமே உட்கார்ந்து இவங்களோட உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. இருக்கட்டும், உழைப்பு உடம்புல ஒரு நான் பேரம்பேத்திக்கு சேர்க்கறீங்களான்னு கேட்டதுக்கே கோவம் வந்துருச்சு. உடம்புல ஒரு ரத்தம் தொட்டிக்க நம்மளால முன்னேற்றி விடும். அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுவோம் மேடம். பெத்த பிள்ளைய நம்ம அவங்களுக்காண்டி தானே உயிரோட இருந்தா அவங்க நல்லா இருக்கத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அணிக்காத நம்ம பிள்ளைய அணிக்கணும். சோ உங்க 2 பேருக்கும் இடையில இருந்தவங்க தான் சாரதா. ஆமா மேடம். அவங்க இன்னைக்கு இல்ல உலகத்துல. என்னாச்சு? அது காரணமே எங்க அம்மாக்கு இருந்த வைராக்கியம் அவர்கிட்ட இல்லைன்றதுதான் மேம் முதல் காரணம். அவ வந்து சின்ன பிள்ளையில இருந்தே வந்து படிக்க 8th முடிச்சிட்டாள மேம். வீட்டுக்குள்ளேயே இருந்தா மேம். அதாவது வெளி உலகம் தெரியாது. பெங்களூர் வந்து சிட்டி ஏரியா. அப்ப வந்து அவங்க பிராட் மைண்ட் இல்லாம அவங்க சின்ன வீட்டுக்குள்ள சின்ன பிரச்சனையில பயமுறுத்தணும்னு போய் நானு எங்க அம்மா ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா அந்த முடிவு எடுத்திருப்பாளா மேம். எங்க அம்மா படாத கஷ்டமா எங்க அப்பா கிட்ட இருந்து என்ன சொல்றீங்க? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? பயமுறுத்தணும் அப்படி சொல்லி விட்டு வந்து இதாயிடுச்சு. அது மத்தவங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்தி அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்ன்ற மாதிரி பண்ணது. அது வந்து அவளுக்கே எல்லாத்த காட்டிலையும் மேடம் அவ ரொம்ப வளர்த்தி முடி நல்லா இன்னும் நல்லா எங்களை கொல்லியா என் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அப்பா நல்லா இருப்பாங்க. ஆலமரம் சாஞ்சா பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய துயரங்கள் எல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன செய்ய மேடம்? இருக்கிற பிள்ளைகளை பார்க்கணுமே. பிள்ளைங்களுக்காகவே எல்லாமே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணிக்கல. ஏதாவது ஆசை இருக்கா? பிள்ளைகளுக்கு தான் எனக்கு நல்ல துணி கூட நான் கட்ட மாட்டேன் மேடம். பிள்ளைகளுக்கு தான் நல்லா இருக்கணும், பிள்ளைய தான் நல்லா பார்க்கணும் அப்படின்ற ஆசை தான். அவள்கிட்ட சொல்லுவேன், எனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கலேட்டு மகளே உங்களுக்காகத்தே ஆமாம் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து உதாரணம் மாதிரி. இந்த வயசுலேயே வந்து இவங்க இவ்வளோ தூரம் பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னும் போது நாங்களாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நான் எங்கள் வயசுக்கெல்லாம் வந்து அம்மாவை பார்த்தோம்னா இன்னும் நிறைய நாங்கள் செய்யலாம், சாதிக்கலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி நாங்கள் செய்யாமல் இருக்கோம். இனிமேல் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஒரு கோயம்புத்தூர்காரரு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு பசுமலையில் ஒரு ஹோட்டல் இருக்குது மேடம், அதுக்கு வந்தவர் பஞ்சர் பார்த்தேன். அப்போ அவர் என்னம்மா நீங்கள் இப்படி கழட்டிட்டீங்களே, நான் கடை போயிட்டு வர்றதுக்குள்ள அப்போ நான் தான் சார் பார்க்குறேன்னு. ஆமாம் அவர் வந்து நான் வேலை பார்க்குற ஒரு சிஎம் தான். அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு, வேலையும் பார்க்குறாரு. அதனால் நான் அவர்கிட்ட வந்து சொல்லி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்களே, அவர் ஒரு கல்லுப்பட்டி திருமங்கலத்து பக்கத்தில், நீங்கள் வந்து டிரைவர் நான் மாற்றி தான் வந்திருக்கேன். ஆனால் உங்களை பார்த்துட்டேன்னு என் படத்தை அவர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அழுதார். நான் இனிமேல் நான் உங்களை பார்த்தேன் ஒரு உற்சாகத்தை அடைவேன், மனசு தைரியப்படுத்தி அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி மேடம் அவனியாவரத்தில் ஒரு தம்பி வந்து நான் வண்டியை விற்றுட்டு தச்சேலாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏர்பிடிக்க வந்த தம்பி, அது இந்தியாக்காரு. இவங்க அப்போ தான் அன்றைக்கி சாப்பாடு கொடுத்து விட்றதா 4 மணி ஆயிடுச்சு சாப்பிட. வேலை வந்துருச்சு நிறையா. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அப்போ வேலை வரட்டி நான் 4 மணியே போல் சாப்பிட்டுக்கிருந்தேன். அப்போ அந்த தம்பி என்ன செஞ்சிச்சு, ஏர் பிடிக்க வந்துச்சு வண்டி ட்ராவல்ஸ் ஏற்றி. அப்போ ஏர் பிடிக்க வரும்போது சாப்பிட்ட சோத்தை வச்சுட்டு 10 ரூபா கிடைக்குதே, ஒரு காலத்தில் எட்டனா பாண்டிய 100 ரூபா வாங்க பிள்ளைகளுக்கு சத்துணவு சோறு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அந்த ஊரா வந்து 4 நாள் கிடைக்காது ஒரு நேரம். அதனால நமக்கு 10 ரூபா இல்லை அப்படின்னு சோத்தை வச்சுட்டு ஓடுனேன். அந்த ஓடுனது ஏற பிடிச்சி விட்டுட்டு ஏமா சாப்பிட்ட சொத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னாரு. அது அப்புறம் சாப்பிட்டுக்கிறப்பா, இருந்தாலும் தொழில் தானே மெயின் அப்படின்ட்டு போய் சும்மா அப்படி வச்சு பார்க்க அப்புறம் 10 ரூபா கிடைக்கிது அப்படின்ட்டு போனேன். அந்த பையன் இங்கேருந்து போயிட்டு நான் சாப்பிட்டு அப்புறம் ஒரு 4-5 டயர் டிராக்டர் எல்லாம் வந்துருச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் போய் மாடித்தாவணியில் இறக்கி விட்டுட்டு வந்துச்சு. என்னப்பா தம்பி என்ன விஷயம் வந்தேன்னு? இல்லைங்கம்மா அவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, நான் நிறையா பேசணும், நீங்கள் இந்த வேலையை பூரா முடிங்க அப்படியாப்பா, சரி இதெல்லாம் மாட்டிடுவாப்பா. மாட்டுறேம்மா, நான் உட்காந்துருக்கேன், எந்நேரமாக இருந்தாலும் நான் உங்களை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு கடையிலே உட்காந்துருச்சு. நான் மாட்டிக்கிட்டு முடிய மணி 7 ஆயிடுச்சு. என்னப்பா விஷயம் சும்மா சொல்லுப்பா அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்ட சோத்தை வச்சுட்டு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ஓடியாந்தீங்க பார்த்தீங்களா, நானும் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போவேன், 10 நாளைக்கு கார் ஓட்டிட்டு புரோட்டா வாங்கிட்டு வா, இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவா ஆத்தா விட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு. அப்போ நீங்கள் இந்த உடம்ப வச்சு இத்தனை டயரை வர கழட்டி போட்டுட்டு அந்நியாரத்தில் சாப்பிட்டீங்க, நான் இதுக்காண்டியே போய் வண்டியை திருப்பி சவாரி இறக்கி விட்டுட்டு உங்களை பார்க்கணும் வந்திருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டி பொன் பண்ணி இட்லி வாங்கிட்டு வா பொங்கல் வாங்கிட்டு வான்னு இருக்கா. அப்போ நீங்கள் வந்து இந்த 10 ரூபா காசுக்கு மட்டும் அவளோட ஓடி அறிங்க. நாளைக்கே அந்த வண்டி உப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா, நீ வண்டியை விற்க மாட்டேம்மா. நாளைக்கு என்ன நினச்சேன், இந்த வண்டி விற்று போடுவேன், இவளுக்குலாம் எதுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேம்மா. இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசி அவர் போக மணி 9 ஆயிடுச்சு மேடம்.
நான் அந்த வண்டியை விற்க மாட்டேம்மா. என்னப்பா வண்டிக்கு என்ன வேணும்? ஆமாம்மா, ஓட்டி ஓட்டி கொடுத்து பொம்பளை சரியில்லை, டயர் வாங்க 2 டயர் வாங்க காசு இல்லைண்ணா. உனக்கு டயர் தானேப்பா வேணும், 2 டயர் மாட்டி விடு. எதுக்கு வைக்க போகிறோம்ன்ற? இப்போ என்னம்மா செய்ய? இப்போ முறியை வந்து போடா, உனக்கு மேலே ஒரு ஆள் இருக்குடா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க வச்சிருக்காரு. உங்களை பார்க்க வச்சு உங்களையும் உங்களுடைய உழைப்பையும் பார்க்கும்போது போடா, பல பேர் உனக்கு அவங்களுடைய உனக்கு மேல வாழ்க்கைய நினைச்சு பாக்குறாங்க. உனக்கு மேலே ஒரு ஆள் இருக்கு, நீ என்னடா கஷ்டப்படுற? நீ வண்டியை தாண்ட அப்படி பிடிச்சிக்கு சாஞ்சிக்கிட்டு போற, அங்கே சம்படி எடுத்து அடிக்கிற ஆள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டாமா. நான் அப்படி ரொம்ப சரி. வந்து ஏன்னா இப்போ டிரைவர் வேலை பண்றவங்களே வந்து ஐயோ இத்தனை நேரம் ஓட்டுனீங்களான்னு சொல்லி நம்ம அவங்கள எல்லாம் பார்த்து பாவப்படுறோம். அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடந்தா காது குத்துறாங்க குழந்தைக்கு, அதுக்கு செய்யணும். அப்போ பொண்ணு வயசுக்கு வந்தாக்கா அதுக்கு செய்யணும். அப்போ அவங்க வீட்டில் ஒரு கெட்டதே நடந்தாலும் கூட செய்யணும். எல்லாத்துக்கும் சுற்றுறதா இருக்கு. அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் துணி எடுக்கணும், பசங்களுக்கு செய்யணும், காதுக்கு எடுக்கணும், களத்துக்கு எடுக்கணும். ஒரு பொண்ணு பெரிய பொண்ணோட பேத்தி வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு, அதுக்கு இப்போ காசு சேர்க்கணும். 2வது பொண்ணுக்கு காசு சேர்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து 4 பேர்த்துக்கு மதிப்பா. நம்ம இவ்வளோ உழைப்பு உழைச்சாலும் கூட ராக்கு பாரு நல்ல குழந்தைங்களுக்கு, பொண்ணுக்கு, பேரம்பேத்திகளுக்கு நல்லபடியாக செய்யுது அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்க. ராக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன எல்லாம் செஞ்சிருவாங்க, அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து செஞ்சிருவாங்க. ஆமா. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? சொல்லுங்க, என்னம்மா உங்களுக்கு ஆசை? பாலாஜயா பார்க்கணும், ஏன்னா அவர் வாழ வச்ச தெய்வம். இது நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்கல்ல அவரை தொடர்பு கொள்றதுக்கு? இல்ல மேடம், நான் போய் காலேஜ்ல ஒரு தடவை பார்த்தேன் மேடம். பார்த்து வண்டி பஞ்சர் ஆகி இந்த மோட்டார்லாம் வாங்கி திறந்ததுக்கு அப்புறம் அங்கே பஞ்சர் ஆயிடுச்சு. அங்கேயே போய் கால் பம்ப் எடுத்து காலேஜ்லேயே பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கேயே பார்த்துட்டு நீங்க காசெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது, ஆட்டோவில் ஏற்றி விட்டாரு. ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் காலேஜ் முடிஞ்சு போனார் மேடம். அதுக்கப்புறம் என் பொண்ணு படிச்சு அவர் சொன்னாரு, உங்க பிள்ளையெல்லாம் படிக்க வைங்க, இந்த ஹோட்டல்லாம் வேண்டாம், பஞ்சர் கடையும் மத்திரம் பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னார் மேடம். ஆனால் அட்ரஸ் வாங்கி வைக்காம விட்டுட்டேன். அந்த பேங்கில் போய் கேட்டதுக்கு அங்கேயும் தெரியல மேடம். அங்கே காலேஜ்லேயும் போய் கேட்டேன். இத்தனை வருஷம் நான் சொல்லாமல் எப்படிமா சரி, அங்கேயும் 3-4 பேத்துக்கு உதவி செஞ்சிருக்காரு மேடம் அந்த பாலாஜையா. வயசு கம்மி தான் அந்த பையன், அந்த மாதிரி செஞ்சிருக்காப்ல. எவ்வளவு முயற்சி பண்ணீங்க ஆனாலும் அவரை பார்க்க முடியல. அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசை. பாலாஜையா பார்க்க, அந்த ஒரு ஆசை நிறைவேறினா சந்தோஷமா இருப்பீங்களா வாழ்க்கையில? பாலாஜாரான்னு பாருங்க, பின்னாடி பாருங்க, அவரான்னு பாருங்க, பின்னாடி பாருங்க. இல்ல இது வந்து அவங்க ஜஸ்ட் உணர்ச்சி வசப்பட்டு வர ஒரு சந்தோஷமான இதுதான். தைரியமான ஆளு, அப்புறம் தைரியம் இன்னைக்கும் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? தைரியமா இருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த நான் தமிழ்நாட்டுல இல்ல, இப்பதான் வந்திருக்கேன் திரும்பி. தமிழ்நாட்டுக்கே இப்பதான் வந்தாரு, வந்தோடனே நேரம் வந்துட்டாங்க பாருங்க அவங்கள பாக்கிறதுக்கு. கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, நீங்க உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கீங்க, இது உங்களோட தைரியம், சரிங்களா? உங்களோட உழைப்பு. உழைக்கிறதுக்கு நீங்க தானே செஞ்சீங்க. நான் செஞ்சது ஏதோ ஒரு சின்ன உதவி தான். அது சின்ன உதவியா இருந்தாலும் அந்த நேரம் பாத்தீங்கல்ல, சொல்லுங்க பாப்பா. ஒருத்தர் சின்ன மோட்டார் கொடுத்தாரு, நீங்க பெரிய மோட்டாரை கொடுத்தீங்க. என்னங்கய்யா உங்களை நீங்களாவது, நான் காலையில எழுந்திரிச்ச உடனே பாலாஜி நகர்னு என் வீட்டுக்கு பின்னாடியே தெரு வந்துருச்சுங்க. நான் கும்பிட அது பாலாஜி நகரே உருவாயிருச்சு. அப்ப கூட இன்னைக்கு உங்களை காலையில கும்பிடுத்தாயா இருக்கேன்.
உங்களை பார்த்து உங்களுக்கு பெருசாக இருக்கீங்க, படிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. கேட்டேன், காலேஜ்ல போய் கேட்டேன், எல்லா இடத்துலயும் கேட்டீங்கய்யா. உங்களை பார்த்தது ரொம்ப எனக்குயா. இல்ல நான் தான் நன்றி சொல்லணும். இந்த இடத்துல ஜீ தமிழுக்கு ரொம்ப நன்றி. எங்க அம்மாவோட நீண்ட நாள் ஆசை அவங்க 24 வயசு கழிச்சு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா நான் கூட நினைச்சேன் எப்படி இது உலகத்துல ஒரு ஒரு பெரிய இல்லாத ஒரு விஷயம். அது அப்படியா மறக்கிறது? ரெண்டு சேர்ந்து ஐயா நீங்க பாத்தீங்களா? கலப்படாதீங்க. இல்ல 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 சந்தோஷம் தானே? சந்தோஷம். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கீங்க. ஓகே ஓகே ஆஸ்வாசப்படுத்திக்கீங்க. தேங்க் யூ வெரி மச். ரொம்ப நன்றி நீங்க இன்னைக்கு எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால வந்து எங்க டீம் இவங்கள இப்போ இன்னைக்கு அவங்க பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க யாரும் அவங்கள ப்ராம்ப்ட் பண்ணல. அவங்க ஸ்டோரி ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களை பத்தி தான் அவ்வளோ ஒரு நெகிழ்ந்து போய் பேசிட்டு இருக்காங்க. நாங்க டீம் வந்து அவங்கள முதல்ல சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கும் போது கூட உங்களை பத்தி தான் பேசி உங்களை சந்திக்க முடியலன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க எப்படியும் தொடர்பு கொண்டு இன்னைக்கு உங்களை வந்து வர வச்சோம். நன்றி. ஐ ஷுட் சே சம்திங் ஹியர். எத்தனையோ தேசிய லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த டீம்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தபோது இந்த மாதிரி இந்த அம்மா அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நான் இட்ஸ் 24 இயர்ஸ் முடிந்து விட்டது. ஐ திங்க் தட் இஸ் cannot compensate any awards that I've received in my life so far. ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டுருந்தாங்க. அந்த ஹைவே அது இது வந்து 89, 1990 அப்போ வந்து அது ஒரு பாலைவனமாக தான் இருந்தது. அந்த ஹைவேல ஒரு சின்ன ஒரு குடிசையில் பம்ப் போட்டிட்டு இருந்தாங்க. அது மேனுவல் பம்ப் வச்சு காத்தடிப்பாங்க. அந்த காலத்தில் இல்லை இன்னி வரைக்கும் கூட ஒரு லேடிஸ் வந்து பஞ்சர் போடுறது, டயர் போடுறது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஒரு 10 நிமிஷம் டயருக்கு பஞ்சர் போட கூட நிற்க முடியாது வெயிலில். அவ்வளோ கடுமையான வெயில், அப்படியே ஸ்வெட்டிங்காக இருக்கும். நம்மளால கூட நிற்க முடியாது அந்த அந்த பஞ்சரை போடுற வரைக்கும். அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ தெரில. அது உட்காந்து உங்களுக்குன்னு அந்த இதை போட்டு டயரை போட்டு பஞ்சரை போட்டு she was literally struggling with her children on the road. So I wish this message goes to the entire world. உதவி பண்ணுறதுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காதீங்க. அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், நோ. Anybody who's in need you can help them whatever you can. அதுக்காக ரோடில் 10 காசு ரூபா 10 ரூபா தான் போட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பேர் ஓல்ட் பீப்புள் ரோடில் இருக்காங்க. அது காசு போடுறதோட உங்களுக்கு ஏதாவது தலைகாணி வேணுமா, இல்லை ஒரு பெட்ஷீட்டை கொடுக்கலாமா, அந்த மாதிரி உதவி செய்யலாம். எப்பவுமே சொல்லுவாங்க இல்ல, வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு மீன் வாங்கி கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுங்கன்னு. அதைத்தான் நீங்க ரொம்ப சரியா செஞ்சிருக்கீங்க. அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு. பட் அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு, இவங்க மேல அதை வாங்கி கொடுத்தா இவங்க நல்லா செய்வாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? I have seen her every day. every third day டயருக்கு காத்து போடணும். நிறைய பஞ்சரும் போடணும். ஏன்னா ரோட்ஸ் வெரி பேட். அவ்வளோ மோசமான ரோடு, கல் மேடு ஆணி எல்லாம் இருக்கும். அடிக்கடி போய் கடையில் நிற்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்போ நான் அப்போ பக்கா ரோடெல்லாம் கிடையாது. நிறைய முறை பார்த்துருக்கீங்க? 4 வருஷம் நான் அங்கே தான் காலேஜில் படித்தேன். காலேஜ் வாசலில் தான் அந்த சின்ன கடை போட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணின அந்த சமயத்தில் உங்களுக்கு வயசு என்னவா இருந்திருக்கும்? I was just 21 or 22. 21 வயசு இளைஞன் வந்து பஞ்சர் ஓட்டிட்டு எப்போ போலான்றதுல தான் இருப்பாங்க. இது யாரு செய்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நீங்க யோசிச்சது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு credit goes back to her because she had the determination. அந்த பண்ணணும், என்னெல்லாம் உழைக்கணும், அண்ட் உண்மையான உழைப்பு. அண்ட் மார்னிங்லேயே நைட்டு வரைக்கும். அண்ட் she had to take care of her children also. அப்போ நான் சொன்னேன், சரி இந்த நிலைமை பசங்களுக்கும் வரக்கூடாது, அவங்களை கண்டிப்பாக எனக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு. And she has done that. So I'm very proud of that. It's not easy. She would have told her story by now, but still it is unique. இன்னைக்கும் நினைச்சா though 24 years have கடந்து போனா கூட இது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். And my thanks to the தாய் சபதம் team. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am currently working as professor and dean in the MBA department at Whale Tech High Tech Engineering College. Professor இருக்கேன். ப்ரொஃபஸராவும் டீனா? பம்ப் அடிக்கிற மிஷின் தான் அம்மா வச்சுருந்தாங்க. அப்போ என்ன இந்த பம்ப் அடிக்கிற மிஷின் வச்சு நீங்கள் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஏர் அடிக்கிறதுனா கஷ்டம்னு சொன்னப்போ எனக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. பேங்கில் போய் நம்ம போய் கேட்டால் கூட சூரட்டி கேட்குறாங்க. இப்போ நான் போய் ஒரு மிஷின் நம்ம கம்ப்ரஸர் ஒரு வாங்கினா கூட சூரட்டி கையெழுத்து போட்டால் தான், யாருன்னா போட்டால் தான் கொடுப்பாங்க. அது போட்டது கூட நம்மளுக்கு வரதுக்கு ஆள் இல்லை, உதவி இல்லை. சொந்தம் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல உதவி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு அம்மா சொன்னப்போ சார் வந்து கையெழுத்து போட்டு அந்த கம்ப்ரஸர் வாங்கி கொடுத்தாங்க.
இப்போ கூட அம்மா காலைல எந்திரிக்கிறப்ப சொல்லுவாங்க, பாலாஜி ஐயா சார் வந்து எங்களுக்கு கூட சொல்லுவாங்க, சார் வந்து வாங்கி கொடுத்தாங்க. கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்கலாம் மேம். ஜீ தமிழுக்கு என்னோட நன்றி, ஒரு தாயின் சபத குழுக்கு என் நன்றி கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை மேம். எப்படி ஒரு போன் நம்பர் கூட இல்லாம எப்படி கண்டுபிடிக்க வண்டி நம்பர் மாத்திரம் மேடம் அப்ப நீங்க 2692 மேடம். இது மாத்திரம் என் மனசுல பதிஞ்சிருச்சு. இதுக்கு நன்றி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு சொல்லணும். 26 ஏன்னா எங்க அப்பா வந்து அங்கதான் சர்வ் பண்ணார் 43 வருஷம். நம்பர் தான் என் மனசுல இருக்கு மேடம். இல்ல இப்ப சில பேர் வந்து ஒரு உதவி பண்ணியிருந்தா கூட சரி அவங்க உதவி பண்ணாங்க, ஆனா நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா அப்படின்னு தான். ஆனா இவங்களுடைய நன்றி உணர்ச்சி பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சொல்றாங்க, தினம் தினம் அதை தான் சொல்லுவாங்க, உங்க பேரை தான் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா எனக்கு பையன் பிறந்தா கூட சார் பேரே வைக்கிறேமா, பாலாஜினே வைக்கிறேமா. பாலாஜி வேற பிறந்துருச்சு, ஊரும் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே. அந்த கார் நம்பர் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இன்ஃபேக்ட் நான் எத்தனையோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன், போத் இன் இந்தியா அண்ட் அப்ராட். ஐம் அ கோரியோகிராஃபர், காம்பியரர். பட் டெலிவிஷனுக்கு ஒரு டைரக்ட் ஷோக்கு முதல்ல வந்தது இதுதான், தேங்க்ஸ் டு ஹர். ஓகே, தேங்க்ஸ் டு யூ, தேங்க்ஸ் டு யூ ஃபார், தேங்க் யூ so much for coming. கூட வந்தவங்க நல்லா இருக்காங்களா சார்? நம்ம கூட பின்னாடி ஒரு தம்பி வந்துச்சுல சார். அதெல்லாம் 24 வருஷம் கடந்து போயிட்டது. அதெல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு இப்போ அவ்வளவா தெரியாதுங்க. சார் பேசுறோட எனக்கு தெரியாது, அவங்க தம்பி தான் எடுத்து சொல்லுச்சு முதல்ல வந்த அன்னைக்கு. அப்புறம் சார் வந்து பேசிக்கிட்டாங்க. சார் சொன்னாரு, இது வரைக்கும் அவருக்கு வந்து எவ்வளவோ பெரிய பெரிய விருதெல்லாம் கிடைச்சிருக்கு, அப்பப்போ போன்ல தகவல் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த விருதுகளை விட இந்த ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சியில இருந்து அவருக்கு போன் பண்ணி, ராக்கம்மா இங்க இருக்காங்க, அவங்கள சந்திக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு போன் வந்தது, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. நீங்க எப்படி அவரை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி சாரும் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. ஓகேவா? அவங்களுடைய ஒரு பெரிய ஆசையை நாங்க நிறைவேற்றிட்டோம். ஆனா நீங்க எங்களுக்கு ஒண்ணு செய்யணும். இனிமே வேளா வேலைக்கு சாப்பிடணும். சரியா? சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நீங்க உடம்பு முதல்ல நல்லா இருந்தா தான் சாதாரண வேலையை செய்ய முடியும். அதுவும் நீங்க செய்யற வேலைக்கு உடல் வலிமை ரொம்ப முக்கியம். எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியில வந்து இடையில நிறைய தாய்மார்கள் அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க பட்டிருக்கிற துயரங்கள்லாம் சொல்லும் போது நமக்கு அப்படியே மனசு ரொம்ப கனத்து போய் கண்ணில் தண்ணி வரும். ஆனா அந்த நிகழ்ச்சியை முடிவு செய்யும் போது எப்பவுமே ரொம்ப சந்தோஷம்தான் இருக்கும் நம்ம மனசுல. ஏன்னா ஒவ்வொரு தாயும் எவ்வளவு அழகா அந்த பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்து அழகி இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது, குறிப்பா இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுடைய என்டையர் டீமுக்கு. ஏன்னா சாதாரணமா வந்து பெண்கள் இன்னைக்கு என்ன வேலை தான் செய்யல அப்படின்னு நம்ம சொல்லும் போது கூட வந்து பிளேன் ஓட்டுறாங்க, கமாண்டோவா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர லாரி டயரை கழட்டி பஞ்சர் போடுறாங்கன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெண் செய்யறாங்கன்றது சத்தியமா எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அந்த ஏரியாலயே 24 ஹவர்ஸ் வந்து ஒரு லேடிஸ் பஞ்சர் கடை வச்சிருக்காங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து ராக்கம்மா கடை தான். கண்டிப்பா. அதனால ஒரு பெரிய சல்யூட்டோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மறுபடியும் உங்களை இன்னொரு அன்பான அம்மாவோடு சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.